சேலத்தில் நடக்கிற பாட்டாளி நிகழ்ச்சிகள் அனைத்திலையுமே நான் முதல்ல கலந்து கொண்டேன். கடை நீங்களே நடத்துனீங்க. இப்பொழுது நான் நடத்தி வருகிறேன். இதில் வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா வேண்டாமா, கலந்துக்கலாம் வேண்டாமான்னு அந்த ஒரு ப்ரெஷர், மன அழுத்தம், அதுக்கு தான் அந்த ஒரு இஷ்யூன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். உங்கள் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அதே மாதிரி அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு வந்துங்க அதுக்கு முன்னாடி இருந்து ஒன்றும் சொல்ல. அவர் ஜி.கே. மணி அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அவருக்கு உடம்பு சரியில்லை. மல்டிபிள் இஷ்யூஸ், லங்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பம்பிங் இஷ்யூஸ் இருக்குது, இந்த இது தலையில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அதில் கொஞ்சம் இப்போ சிக்கல் இருக்குதுங்க, முதுகு தண்டில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இஷ்யூஸ் போகும். அது அவருக்கானது. அவரு வந்து ரொம்ப நாளாக சிகிச்சை இருக்காரு. ஒரு நாளைக்கு ஆனால் ஜி.கே. மணி 26 மாத்திரை சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு 26 மாத்திரை. அவ்வளோ உடல் அவ்வளோ அவருக்கு அது மன அழுத்தம் தான், ப்ரெஷர் தான். உங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அன்னைக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாம் அந்த வீடியோலாம் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி தான் சொன்னாங்க, நீ வந்து செத்தா போயிட்ட, அருள் செத்தா போயிட்டாரு, கூட்டு பிரார்த்தனை. ரொம்ப உங்கள் கூட்டத்தில் சேலம் அதுலேயே உங்கள் தொண்டர்கள்லாம் கை தட்டுறாங்க அந்த வார்த்தைகளுக்கு. அதெல்லாம் வந்து அது எல்லாம் கை தட்டுன்னு சொல்ல மாதிரி. அதில் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது ஒன்று தான் இருக்கிறான். அவன் தானே சொல்கிறான் வெளியில் வந்து, ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி. எனக்கு என்ன தெரியும், அவன் தான் சொல்கிறாங்க. சார் ஒன்று வச்சுங்க, தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மனம் போல் இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன வந்து நான் 2 பேர்த்துக்கும் இடையில தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த கூட்டு பிரார்த்தனை தான் மருத்துவர் ஐயாவுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதுன்னு எனக்கு காட்டுச்சு. 2 பேரும் 2 கண்ணு தான், இன்றைக்கி அதை நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நெற்றிக்கண் அப்படிங்கிறது அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த நிகழ்ச்சியை, அந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் அப்படியே மாறினேன். ராமதாஸ் அவர்கள் பக்கம் ஷிஃப்டாக வரீங்க, முழு ஆதரவுன்னு. நான் எப்பவுமே ஐயா ஆதரவாளர் தான், அதுலேருந்து மாற்றுறது இல்லை. மனோ ரீதியாக முழுசாக சந்தோஷமாக நான் அதாவது ஒரு வேதனையோட என்ன டெசிஷன் எடுக்கணும்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து சரி